இந்த நாளிலும் கூட சூத்திரம் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. தேவையானது ஒன்றே என்ற தலைப்பில் கூட நாம் என்ன செய்ய போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சூத்திர வசனத்தை தியானிக்க நமக்கு ஏசப்பா உதவி செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதல் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இங்கே தேவையானது ஒன்றே. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் ஊழியங்களை முடித்துட்டு அப்படியே பிரயாணப்பட்டு போகிறார். ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்னு இருக்குது. ஒரு கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற எங்கும் இல்லை, அது பெத்தானியா கிராமத்திற்கு பிரவேசித்தார். பெத்தானியா கிராமத்திற்கு போன பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலேயே ஏற்றுக்கொண்டாள். அங்கே இயேசுநாதரை முத பெத்தானியா கிராமத்துக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அங்கே மார்த்தான்னு ஒரு ஸ்திரீ இருந்தா அவரை என்ன செய்தா ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி இங்கே அறிமுகப்படுத்தப்படுது. ஏற்கனவே அந்த வீட்டுக்கு அவர் வந்திருந்தால் மார்த்தாள் என்னும் ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டான்னு எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெத்தானியா கிராமத்திற்கு போயிருக்கிறார். அந்த கிராமத்துக்கு அது முதல் தடவையா தெரியாது. ஆனா முதலாக என்ன செஞ்சிருக்கிறார், மார்த்தாள் வீட்டில் வரும்படிக்கு. இப்ப மார்த்தாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீசர்களுக்கும் பழக்கம் நட்புறவு எதுவும் கிடையாது, அறிமுகம் கிடையாது. ஆனா அங்கே மார்த்தான்னு ஒரு பெண் இருந்தா. அவள் என்ன செய்தா, அங்க பெத்தானியாவுக்கு ஊழியத்துக்கு வந்திருந்த அவரை பார்த்தோன்னே எங்க வீட்டுல தங்கிக்கோங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். இயேசுநாதரை முதல் ஏற்றுக்கொண்டது மார்த்தாளே ஏற்றுக்கொண்டாள். வீட்டிலே தங்கியிருக்கும்படிக்கு ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு வீட்டில் அவரை என்ன செஞ்சாச்சு, ஊழியங்களை முடிச்சுட்டு வந்திருப்பார். ஐயா தயவு செய்து பெரிய ஊழியக்காரே எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கி கொள்ளுங்க என்று சொல்லி தங்குகிறதற்கு அவர் இடம் கொடுத்துருக்குறாங்க. இடம் கொடுத்தது மாத்திரமில்லை, அவர் ஊழியம் செய்து மிகவும் என்ன செய்வார், களைப்பாய் இருப்பார். இப்போ அவருக்கு என்ன தேவைப்படுது, ஓய்வு தேவைப்படுன்னு அவர் என்ன செஞ்சாச்சு, ஓய்வு எடுக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சு அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி வைத்தது மாத்திரமில்ல, அவர் களைப்பாய் இருப்பார். அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ என்ன செய்வார், சாப்பாட்டு வேலையாக இருந்திருக்கலாம், அவர் பசியாக இருப்பார். அதற்காக என்ன செய்யணும், சாப்பாடு என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்போ முதல்ல பெத்தானியா கிராமத்தில் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மார்த்தாள். அவரை தங்க வைக்கிறதுக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தினதும் மார்த்தாள். ஒரு பெரிய ஊழியக்கார் வருகிறார், தேவ மனிதர் வருகிறார்னா அவங்கள என்ன செய்யணும், எங்கள் வீட்டில் வாங்கன்னு சொல்லி எல்லா காரியத்தை ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை. ஆமாவா இல்லையா, ஒரு பெரிய காரியமாக இருக்கிற முக்கியமானவர் வந்துட்டாங்க, விஐ போடுறாங்கன்னா அவங்களை என்ன செய்யணும், நிறைய காரியங்களை செய்து அவர்களை உபசரித்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கும். சாதாரணமாக நம்ம அதை நினைத்து விடவே முடியாது. அல்லேலூயா. மார்த்தாள் உடனே என்ன செஞ்ச, பற்பல வேலையெல்லாம் கவலைப்பட்டான்னு சொல்கிறோம். தேசமே தேடுகிற, தேசமே மதிக்கிற பெரிய தீர்க்கதரிசி, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற மிகப்பெரிய தேவ மனிதராய் போற்றப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த காலத்தில் அவர் பெத்தானியாவில் வந்திருக்கிறார்னா யாரு தான் தங்க வைக்க விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க. என் வீட்டுக்கு வாங்க, உன் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் அந்த வசதி இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் இந்த வசதி இருக்குதுங்க, எங்கள் வீட்டில் அப்படிங்க, எங்கள் வீட்டில் இப்படிங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், போட்டி போட்டுக்கொண்டு என்ன செய்வாங்க, ரொம்ப பிரபல்யமானவங்க விஐபியில் நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு என்ன செய்வோம், பிரயாசப்படுவோம். அதே போல தான் இயேசுநாதரை அன்பாய் ஏற்றுக்கொண்டால் முதலாவது ஏற்றுக்கொண்டு வீட்டில் தங்க வைத்தது இந்த மார்த்தாளே. ஆனால் அதிகமாக இந்த மார்த்தாள் போற்றப்படுவதே இல்லை. பற்பல வேலைகளினால் கவலைப்பட்டு கொண்டிருந்ததுனால
ஆனா ஏற்றுக்கொள்ளாங்க மார்த்தாள் தான். மார்த்தாள் ஏற்றுக்கொள்ளாம மரியாள் அவர் பாதத்தில் உட்கார்ந்திருக்க முடியுமா? தேவையானது ஒன்றே. முதல்ல அவர் என்ன செஞ்சானோ அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மார்த்தாளுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டார். அவர் மேல அன்பு இருந்ததுனால, அவர் மேல அதிகமான விசுவாசம் இருந்ததுனால, நேசம் இருந்ததுனால அவர் முதலாவது ஓடி போய் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, அவ்வளவு திரளான ஜனங்கள் அவர் சூழ்ந்திருக்கலாம், அவரை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பில்லாத சூழ்நிலை, அதுலேயே முண்டி அடித்து கொண்டு போய் என்ன செய்திருக்கிறாங்க, கூப்பிட்டு ஐயா தயவு செய்து எங்க வீட்டில் வந்து தங்குங்கய்யா, இங்க அமைச்சர் நீங்க தங்கி இருந்து ஊழியம் செய்ய எத்தனை நாளாச்சு நீங்க என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி என்ன செய்கிறார் ஆமை சொல்லியிருக்கோம் இந்த மார்த்தாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். மெய்யாகவே அந்த அம்மா ஒரு ஆண்டவர் மேல விசுவாசமும் பக்தி நிறைந்த ஒரு சகோதரி என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமில்லை, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14-15 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் நடந்து போகையில் அல்பேனியின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே என்று சொன்னா யாருடைய வீட்டிலே? லேவியின் வீட்டிலே. லேவிக்கு இன்னொரு பேர் என்ன? மத்தேயு. லேவி என்னப்பட்ட மத்தேயு எனக்கு பின்னாடி வா, எனக்கு பின் சென்று வா, என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீசராகி அவருக்கு பின் சென்றது மாத்திரமில்லை, நாம நினைக்கிறோம் அவர் பின் சென்றுட்டார் அப்படின்னு மாத்திரம் நினைக்கல. பின் சென்ற மாத்திரம் ஆண்டவரே நிச்சயமாய் நீங்க எங்க வரணும், என்னுடைய வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு அழைத்து அவன் அந்த காலத்தில் ஆயத்துறைன்னா கவர்மெண்ட் ஆபீஸில் இன்கம் டேக்ஸ் ஆபீஸரா கவர்மெண்ட் அதிகாரியா என்ன செஞ்சிருக்கிறாரு, வேலை செஞ்சிருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸரா வேலை செஞ்சனால ஐயா என் வீட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க வாங்கன்னு சொல்லி அழைத்து என் வீட்டில் நீங்க என்ன செய்யணும், போஜன பந்தி இருக்க வேண்டும், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார். ஒரு சிலர் சொல்லலாம் இல்லை மத்தேயு ட்ரீட் கொடுத்துருக்கலாம் தன்னுடைய எல்லா ஃப்ரெண்டுகளுக்கும், இயேசுநாதருக்கு நான் சீசர் ஆகிட்டேன், இனி இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், இந்த வேலையை எழுதி கொடுக்குறேன், பணியிலிருந்து ஓய்வு பெறேன், அதனால் உங்களுக்கு என்ன வைக்கிறேன், ஒரு பெரிய விருந்து ட்ரீட் வைக்கிறேன், தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்திருக்கிறார். அவரையும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும், அவருடைய போதனைகளை கேட்ட மாதிரி இருக்கும், அவற்றை ஒருவேளை ஜெபிச்சுக்கலாம், ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் இயேசு கிறிஸ்து பார்க்கணும்னு சொல்லி ஆயக்காரர்கள் பாவிகள் என்று நினச்சிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் எல்லாம் அவர்களை பாவிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆயக்காரர்களை என்ன செய்ய பாவிகளாய் நினைத்தார்கள். அதிகமாய் வரி வசூலிக்கிறவர்கள் பாவிகள் என்று நினைச்சாங்க. அல்லேலூயா. அவன் ரோம அமைச்சர் அரசாங்கத்துக்கு வேலை வைக்கிறவங்க புறஜாதிக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, புறஜாதிக்கு அடிமையாக இருந்து வேலை பார்க்குறாங்க, கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அவங்கெல்லாம் பாவிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறார் இவர்? என்ன செய்கிறார்னா வீட்டுக்கு அழைத்திருந்தார். அவர் மாத்திரமல்ல அவருடைய சீசரோடு கூட வந்து பந்திருந்தார். ஆனால் அங்கே வந்திருந்த ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, 16 வசனத்தை அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு. இப்போ யார் வந்திருக்கிறா? வேத பாரகரும் வந்திருக்கிறாங்க அந்த பந்திக்கு, பரிசேயரும் வந்திருக்கிறாங்க. ஆமை சூத்திரம். ஆயக்காரர்கள் மாத்திரமில்லை பரிசேயரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, பாவிகள் ஆயக்காரரும் பாவிகள் அவரோட பந்தி சாப்பிட்றாங்க. இதை பரிசேயரும் வேத பாரகரும் வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? லேவிட்டு மத்தேயு சொல்லிப்பாங்க, நாங்களும் அந்த விருந்துக்கு என்ன செய்கிறோம் வரணும்னு சொல்லி. ஏன் விருந்து வந்தாங்க? சாப்பிட்றதுக்கல்ல. அல்லேலூயா. சாப்பிட்றதுக்கு அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கும்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பாவிகளோடு சாப்பிட்டு இருக்கிறாரு, ஆயக்காரங்கோடெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படி என்று சொல்லி அவரை என்ன செய்கிறாங்க, குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தன்னை அன்போடு அழைக்கிறவங்களுடைய முக்கியமாய் தன்னை ஏற்றுக்கொண்டவருடைய வீட்டுக்கு அவர் போயிருக்கிறார். லேவி ஆகிய மத்தேயு அழைத்திருக்கிறார், அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்புறம் சகை விட்ட சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து
தங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் வந்து நான் என்ன செய்யணும்? தங்க வேண்டும். உன் வீட்டில் வந்து நான் என்ன செய்யணும்? தங்கணும். அதனால் சீக்கிரமாக நீ என்ன செய்வா? மரத்தை விட்டுட்டு இறங்கி வா என்று சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசுநாதர் அப்படி கேட்குறாரு, நான் வந்து தங்குறேன் சகைவே, உன் வீட்டில் நான் வந்து தங்குறேன், நீ கூப்பிட்டாலும் சரி, நீ கூப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும். ஏன்? லூக்கா 19வது அதிகாரத்தில் 19:2 ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ என்ன செய்கிறார்? அந்த மரத்தின் கீழே அருகே அவர் வந்து என்ன செய்கிறார் பாருங்க. 5வது வசனத்தில் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கினான், சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனுக்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகைவு நின்றுட்டான். கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கும் நான் ஒருவனிடத்து எதையாகலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், ஒருவேளை வாங்கியிருந்தனா நாளத்தனையாய் திரும்ப என்ன செய்கிறேன்? செலுத்துகிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்று சொன்னா, அப்படி சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் தரேன்னு அந்த இடத்துல வாக்குறுதி கொடுத்து வீட்டுக்கு போய் பெரிய விருந்து வச்சிருப்பான். அந்த விருந்தில் இயேசுநாதர் கலந்து கொண்டிருப்பார். ஆயத்துறையில் வேலை செஞ்சவங்க பாவிகள் எல்லாரும் பங்கு பெற்றிருப்பாங்க. விசேஷமாய் அநியாயமாய் யார்கிட்டையெல்லாம் இவன் பணம் வாங்கினானோ இந்த செய்தி உடனே காட்டு தீ மாதிரி பரவி எல்லாரும் கிரவுடு கூடி வந்திருக்கும். அங்கே வச்சு அவனால் கொடுக்க முடியாது, வீட்டில் வச்சு தான் அவன் கொடுத்துருக்கணும். அல்லையே சொல்லுங்களேன். அப்போ வீட்டில் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போ இயேசுநாதர் பந்தி இருந்தது மாத்திரமில்லை, அங்கே போதனையும் நடத்தியிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இவரை போல சகையை போல இவன் ஒரு தலைவன், ஆயக்காரருக்கே தலைவன். நிறைய ஆயக்காரர்கள் அங்கே வந்திருப்பாங்க, பதவியில் உள்ளவங்க. இவன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், பெரிய தலைவர், இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ போதிச்சிருப்பார். பாருங்க, இந்த சகைவை அநியாயமாய் வாங்கினதை என்ன செஞ்சிட்டான்? நாளத்தனையை திருப்பி கொடுத்து விட்டான். நீங்களும் இப்படி அநியாயமாய் வாங்கியிருந்தா தயவு செய்து என்ன செஞ்சிருங்க? நாளத்தனையை திருப்பி கொடுத்து விடுங்கள். மாத்திர தன்னுடைய ஆசி சொத்து அவனுக்கு தனியாக இருந்திருக்கு. சம்பாதித்தது மாத்திரமில்லை, பெரிய ஆபீசர் ஆகணும்னா ஒரு பெரிய சொத்துக்காரனாக இருந்திருக்கிறான். என் ஆசியை என்ன செய்கிற ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் ஒன்று. அப்புறம் அநியாயமாக சம்பாதிச்சதை நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன்கிறான். தனக்குரியதும் கொடுத்தான். தான் அநியாயமாய் சம்பாதித்திருந்த எல்லாவற்றையும் 4 மடங்காய் திருப்பி கொடுத்து விட்டான். அப்படி என்று சொன்னால் அநேக அதிகாரிகள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அநேகர் சகைவை சாட்சியை நிறுத்தி ஆண்டவர் போதித்து இருப்பார். அல்லையா சொல்லுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீங்களும் இப்படி அநியாயமாக வட்டிக்கு கொடுக்காதுங்க, அநியாயமாக பணம் வாங்காதீங்க. நீங்கள் நிறைய வச்சிருந்தா ஏழைகளுக்கு இருக்கிற வசதி படைத்தவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க? ஏழைகளுக்கு உங்கள் ஆசையை பங்கிட்டு கொடுங்க, பகிர்ந்து கொடுங்க. இல்லாதவர்களுக்கு இறங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய போதனை போதித்து அங்கே அநேக ஆயக்காரர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லையே சொல்லுங்களேன். ஆமை சூத்திரம். லேவி அந்த ஆயத்துறையில் இருந்த பொழுதும் அவன் அங்கே என்ன செய்கிறான்? கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு அன்பின் விருந்து மாதிரி வச்சு அங்கே ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுகிறார். 100க்கு அதிபதியை போய் பாருங்க. கொர்நேலியுங்கிற 100க்கு அதிபதி அவன் தன்னோடு வேலை செய்தவர்கள், தனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், தன் உறவினர்கள், சொந்த பந்தங்களை விசேஷமாக என்ன செய்கிறான்? பேதுரு வருகிறார் என்று சொல்லி கூட்டத்தை கூட்டி வைக்கிறார். ஏன் கூட்டு வைத்தார்? தான் மட்டும் இயேசுவை அறிந்தால் போதாது, தன்னோடு வேலை செய்கிறவர்கள், தனக்கீழே வேலை செய்கிறவர்கள், தன்னுடைய உறவுக்காரர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் 24வது வசனம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஆமென். இப்போ
கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையாரையும், தனக்கு உறவு முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரெல்லாம் கூட வரவழைத்து அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருந்தான்? காத்து கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் என்னாச்சு? பெந்தேகோஸ்த நாள் அனுபவம் அன்று யூதர்களுக்கு இறங்கி வந்தது மாறி புற ஜாதிகளுக்கு பெந்தேகோஸ்த நாள் அபிஷேகம் இறங்கி வந்தது போல இறங்கி வந்தது. எங்க? மறுபடியும் கொர்நேலியு வீட்டில் மேல் வீட்டறையில் நடந்த அதே சம்பவம் புறஜாதியாக இருந்த கொர்நேலியு வீட்டிலும் நடந்தது. அந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 44 வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் கேட்டிருந்த ஒரு சிலர் மேலும் அப்படியா இருக்குது? பகுதி பேர் மேலும்னா இருக்குது, முக்கால்வாசி பேர் மேலும்னா இருக்குது. மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருந்தார்கள். 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படின்னா இங்க கொர்நேலியு வீட்டில் கூடியிருந்த எத்தனை பேர்னு சொல்லப்படல, அத்தனை பேர் மேலையும் ஆவியானவர் இறங்கி இருந்தார். எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள், எல்லாரும் தேவனை புகழ்ந்தார்கள், எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா இந்த ஊழியத்தை இந்த நாட்களில் செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஊழியக்காரர்களை, தேவ மனிதர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இப்போ யாருக்குமே விருப்பமே கிடையாது. ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த பந்தங்களை, உறவு முறைகளை, நண்பர்களை, சிநேகிதர்களை, தம்மோடு கூட வேலை செய்கிறவர்களை, தமக்கு அறிமுகமானவர்களை, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூடி வர வச்சு என்ன செய்யணும்? ஒரு சின்னதோ பெருசோ சின்னதாக ஒரு என்ன செஞ்சிடும்? ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், டிஃபன் போடுறோம், தயவு செய்து வாங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கிறோம், வந்து என்ன செய்யுங்க, கலந்துக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வச்சு அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் சத்தியங்கள் அவர்களுக்குள்ள செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படிக்கு பாருங்க. இந்த மார்த்தாள் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். தங்களோடு தங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். 2 நாள் அங்கே என்ன செய்தார்? ஏன் தங்கினார்? 41வது வசனத்தில் அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, பாருங்க, அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள், அவர் மேலே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ இங்க தங்க வைக்கிறது எதற்கு? பெரிய விஐபியை தங்க வச்சுட்டோம், அதனால எங்களுக்கு பேரு புகழ் வந்துடும்ன்றதுக்காக எங்க தங்க வைக்கல. இப்போ உன்னுடைய வீட்டுக்கு சகையவே நான் தங்கணும்னு சொன்ன உடனே இயேசுநாதரே என் வீட்டில் வந்து தங்கிட்டார்னு பெருமை பாராட்டுறதுக்காக அல்ல, தன்னுக்கு தன் சொந்தக்காரங்க உறவு முறை தன்னோடு இருக்கிறவங்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பை, வழியை திறந்து கொடுத்தார்கள். அப்போ இந்த மார்த்தாள் தன்னுடைய வீட்டில் தங்க வச்சது பெரிய பாஸ்ட். நான் எங்கள் வீட்டில் தங்க வச்சு பெருமை பீத்துக் கொள்வதற்கோ பெருமைப்படுகிறதுக்கோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ இல்லை, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை வாங்கித்தாங்க, இல்லை எனக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், எனக்கு அது நடக்கட்டும், இது நடக்கட்டும்ன்றதுக்காக கூட்டி வைக்கவில்லை. சுயநலத்துக்காக கூப்பிட்டு வைக்கல. ஒரு சிலர் சுயநலத்துக்காக கூப்பிட்டு வச்சு இந்த பாஸ்டர் கையிலே பிடிக்க முடியாது. இந்த சைடில் மீட்டிங் வரும்போது ஐயா எங்கேயும் தங்க வேண்டாம், நம்ம வீட்டில் தங்குன்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் தங்கியிருப்பார்ல, அவர் மீட்டிங் முடிச்சு வந்த நேரமெல்லாம் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம காரியம், முக்கியமான காரியங்களுக்கு அவர் ஸ்பெஷலாக ஜெபம்னு சொல்லி ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு விட்டுறலாம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட கிடைக்காது, அதனால் இப்படி அவர் என்ன தங்க வைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், இப்படி காரியத்தை சாதித்திடலாம்னு அந்த அம்மா நினைக்கவில்லை. மார்த்தாள் அவை சுத்திரம் அவரை மாத்திரமில்லை, அவருடைய சீசரும் சேர்த்து தங்க வைக்கணும், அதற்கு அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களை உபசரிக்க வேண்டும், வேண்டியவைகள் அத்தனையும் செய்து கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய கஷ்டம். அதனால என்ன செய்ய, அப்பா ஊழியக்காரங்க வந்துட்டா, தேவ மனிதர் வந்துட்டா, அவன் உங்க குடும்பமா வந்துட்டா, அதில் ஒரு சில ஆட்களோடு வந்துட்டா நமக்கு பெரிய வருத்தங்களும் கஷ்டம் வந்துடும். அதனால வேண்டவே வேண்டாம், நீங்க லாட்ஜில் ஹோட்டலில் தங்கிக்கங்க, எவ்வளவு பணம் காணிக்க நான் தருகிறேன், தங்க வைக்கிறேன், ஆனால் தயவு செய்து எங்க மட்டும் தங்க வச்சிட வேண்டாம். சொல்லுங்க, நம்ம வீட்டில் மட்டும் வேண்டாம்ப்பா, வேலை பெண்டு நிமிந்துடும். இன்னைக்கு தேவ ஜனங்கள் நினைக்கிறது அப்படி.
பழைய ஏற்பாட்டில் சுனேமியால் என்ன செய்தார்? தங்க வைத்திருந்தார். சாரிபாத் விதவை வீட்டுக்கு போனப்போ, ஐயோ நாங்களே சாப்பிட்றதுக்கு வழியில், நாங்களே வாழ்றதுக்கு வழியில் வேற எந்த வீட்டையாச்சும் பார்த்துட்டு போங்கன்னு அனுப்பலந்தம்மா. உபசரித்தது. லோத்து உபசரித்தான், ஏற்றுக்கொண்டான். மனைவி பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, அவன் ஏற்றுக்கொண்டு உபசரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன், சோத்திரம். இப்போ தன்னுடைய குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு, ஒரு உயிர்மூச்சு உண்டாகிறதுக்கு மாத்திரமில்லை, தன்னுடைய பட்டணத்தில் ஒரு ரட்சிப்பு, உயிர்மூச்சு உண்டாகிறதுக்கு முக்கிய காரணமாய் இருந்தது மார்த்தாள். நாம நினைக்க மார்த்தாள் பற்பல வேலைகளால் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அப்படித்தான் நான் பிரசங்கத்தை எடுத்தேன். ஆனால் போகிற போக்கு வேற மாதிரி கத்தர் கொண்டு போறாரு. என்ன ஆகும்னா, மார்த்தாளை பற்றி நீங்கள் குறை பேசிட்டே இருக்கிறீங்க. மரியாதை தான் ரொம்ப டாப்பு, மார்த்தாள்லாம் அப்படி இப்படி இல்லை. அப்படி எப்படி நினைக்கலாம்? என்னை ஏற்றுக்கொண்டதே மார்த்தாள் தான். என்னை வீட்டில் தங்க வைத்ததும் மார்த்தாள் தான். என்னை உபசரித்ததும் மார்த்தாள் தான். ஆரம்பத்தில் அறியாமையினால் அவள் ஒரு சில தவறுகளை, ஒரு சில தடுமாற்ற ஒரு வாழ்க்கையில இருந்தது உண்மைதான். அப்படின்னா இந்த பணிவிடை, இந்த வார்த்தைகளை போதித்து பிரசங்கித்து இன்னைக்கு பணிவிடை செய்கிற ஊழியம், உபசரிக்கிற ஊழியம் இல்லாமல் போய்விட்டது. மார்த்தாளை போல பற்பல வேலையினால என்னை வருத்தப்படுத்த மாட்டேன். ஒன்னே ஒண்ணு, போனோமா, தங்கணுமா, கேட்டோமா, மீட்டிங் போனோமா, வந்தோமா, இல்லை அங்கே போனோமா, இங்கே போனோமா, இந்த வேலை மட்டும் நம்ம ஆகாது, பொறுப்பே எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் ஒதுங்கிறதுக்கு காரணம் இப்படி பிரசங்கம் பண்ணுறதுனால தான். அல்லையே சொல்லுங்களேன். மார்த்தாள் ஏற்றுக்கொள்ளாம இயேசுநாதர் தங்கி இருக்க முடியுமா? இயேசுநாதர் தங்காம மரியாள் போய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்க முடியுமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமே, சோத்திரம். மார்த்தாளுடைய ஊழியமும் வெளியேறப்பட்ட ஊழியம். ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கோங்க. சகையை ஏற்றுக்கொண்டான். முதலாவது நீங்க யோவான் 4:40 வாசிக்குமா, அந்த ஊர் ஜனங்களை ஏத்துக்கிட்டாங்களே ஏத்துக்கலையோ, சமரிய ஸ்திரீ ஏற்றுக்கொண்டாள். அந்த ஒரு பெண் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் அநேகர் விசுவாசித்தார்கள். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள், முதலாவது இயேசுவுக்கு இடங்கொடு, முதலாவது அவரை உனக்குள்ள இடங்கொடு, அப்புறம் உன் வீட்டில் இடங்கொடு, உன் வாழ்க்கையில இடங்கொடு. அவர் உன்னில் பிரியமாய் இருப்பார், அவர் உன்னில் அன்பாய் இருப்பார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏற்றுக்கொள்கிற யாவர் மேலும் இயேசுநாதர் அன்பாய் இருக்கிறார். அதுக்காக ஏற்றுக்கொள்ளாத மேலும் கர்த்தர் கோபமா இருப்பார் சொல்ல வரல. அன்பாய் இருப்பார், அதிகமாய் சிநேகித்தார். காரணம் என்ன? அல்லேலூயா. நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நாம் உபசரிக்கிறோமா? ஏற்றுக்கொண்டாதான் உபசரிக்க முடியும். உபசரிக்கிற எண்ணம் வந்தால் தான் அவருடைய பாதத்தில், அவங்களுடைய பாதங்களில் உட்கார்ந்து என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொண்டாள். முதலாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு ரட்சிப்பு. இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தான்? சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தானா? ஏற்றுக்கொண்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 29, 30, 31, 32 வாசிங்கள. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்கள் 29 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான்.
அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமல்லவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். ஒரு ராத்திரிக்குள்ள இத்தனை காரியங்கள் நடந்துச்சு. ஏற்றுக்கொண்டான். மற்றவர் எல்லாருமே அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க, பவுலு சீலாவையும். இந்த சிறைச்சாலைக்காரன் அவர்கள் பாதத்தில் விழுந்து நான் என்ன செய்யணும் அவர்களை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி விசுவாசிப்பான்? அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டான் முதல்ல. அப்புறம் என்ன செய்தான்? அவர்கள் சொல்லுகிற போதனைகளை வசனத்தை கேட்டான். அப்புறம் என்ன செய்தான்? அவன் குடும்பமாகவே எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்புறம் மனமகிழ்ச்சியாக இருந்தார். தேவனிடத்தில் விசுவாசமலனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதாவது தேவையானது ஒன்றே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவோம். முதல்ல அவரை ஏற்றுக்கிறோம், அப்புறம் தான் எல்லாம். அதுக்கு செலவாகுமே, இது அதாகுமே, அது அப்படி ஆகுமே, இது அப்படி இல்லைங்க. முதலாவது தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் பாருங்க, ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை. அந்த லூக்காவில் 10வது அதிகாரத்தில் இப்போ 40வது வசனத்தை வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்துன்னு இருக்குது. 40வது வசனத்தில் யாரு? மார்த்தாள். பற்பல வேலைகள் செய்தாள், அதன் மூலம் அவளுக்கு வருத்தம் வந்தது. இப்ப ஏற்றுக்கொண்டாய் அன்பா, ஏற்றுக்கொண்டது சரிதான். ஏற்றுக்கொள்ளணும் முக்கியமா அவசியம்தான். ஆனால் ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே போய் என்ன செஞ்சுக்கிறார்? ஓரம் கட்டிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வருகிற விசுவாசிகள், தேவ ஊழியர்களும் அவரை ஏற்றுக்கொண்டும் அவருடைய பிள்ளைகளும் ஆகியிருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க கேட்டாங்கன்னா, என்னைக்கு அந்நிய பாஷையில் அபிஷேகத்தை நிறைஞ்சிங்க? நான் அபிஷேகத்தை நிறைஞ்சு 1 மாதம் ஆச்சு. அவர் எங்கே இருக்கிறாரு? ஒரு ஓரமாக யாருக்குள்ளே தான் இருக்கிறாரு? எனக்குள்ளே தான் இருக்கிறார். யார்? ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரங்கள் வல்லமையில் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அதை பயன்படுத்தி எவ்வளோ காலம் ஆச்சு? அதை ஆச்சுங்க, பல வருஷம். ஒரு சில கிருபைகளை தாளந்த வச்சிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. அதை பயன்படுத்தி எவ்வளோ காலம் ஆச்சு? அதை ஆச்சுங்க. ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷம் ஆச்சுங்க, 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சுங்க. ஊழியத்துக்கு வந்து அவ்வளோ வருஷம் ஆச்சுங்க, இவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் மனதார உட்காந்து சந்தோஷத்தோடு உட்காந்து ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்த நாட்களில் ஜெபம் பண்ணுறதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் துதிக்கிறதுக்கும் எப்பயும் ஆவலாக இருப்போம். எப்போ நேரம் கிடைச்சாலும் இதே வேலையாக தான் இருக்கும். இல்லை இதான் உனக்கு பொழப்பானா? ஆமாம், இதுதான் என் வாழ்க்கையே. எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடுற, துதிக்கிற, ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, தியானிக்கிற, இல்லை நோட்ஸ் எடுக்கிற, எழுதுகிற, எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வேலைகள் மற்ற காரியங்கள் தவிர்த்து எப்பொழுதும் நீ செய்கிறது இந்த வேலைதான்னு சொல்லுகிற அளவுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. அநேகர் மார்த்தாளை போல ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் இயேசுநாதரை கைவிட்டுட்டாங்கிறத விட என்ன அர்த்தம்? அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது. அடிக்கடி ஜெபம் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது. அடிக்கடி பாட்டு பாடி தொந்தரவு பண்ணக்கூடாது. அடிக்கடி வசனத்தை வாசம் அவர் என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. எப்பயாச்சும் முக்கியமான நேரத்தில் போய் அவர் போய் என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்துக்கலாம். இப்போ மார்த்தாளுடைய என்ன பற்பல வேலைகள். சீசர்களுக்கு என்ன செய்யலாம்? இயேசுநாதருக்கு என்ன செய்யலாம்? அவர்களுக்கு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அது பிடிக்குமா, இது ஏன்னா அறிமுகம் இல்லை. அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தா இந்த மார்த்தாள். அதனால் கேள்விப்பட்டபடி அவரை சந்தோஷப்படுத்த, அவருக்கு என்ன தேவையோ அதை நிறைவு செய்யறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். கையும் ஓடலையே, காலும் ஓடலையே. இப்படி திடீர்னு வந்துட்டாங்க, நான் வேற வீட்டில் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ இதை பண்ணவா அதை பண்ணவான்னு தெரியலையே, என்ன பண்ணுறது எனக்கே தெரியும். ஒரு பதட்டமாக இருக்குது, படபடப்பாக இருக்குன்னு என்ன செய்வோம்? இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அதை கொஞ்சம், இதை கொஞ்சம் சரி பரபரப்பாக என்ன செய்வோம்? அதே மாதிரி நம்ம பரபரப்பாக பற்பல வேலைகளை செஞ்சிச்சு. ஒரு வேலை 2 வேலை இல்லை, நிறைய வேலையை செஞ்சு எதை செய்ய எப்படி செய்யன்னு தெரியாமல் ஒன்றுமே உருப்படியாக செய்ய முடிய மாட்டேக்கேன்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சு வருத்தம் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு மிகவும் வருத்தம், ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சு. முத இயேசுநாதர் வந்திருக்கிறாரே, அவருக்கு பிடிச்சமான காரியங்களை செய்து அவரை சந்தோஷமாக வந்து தங்கியிருந்த நாட்கள் சந்தோஷமாக இருந்து அவர் ஊழியத்தை செஞ்சுட்டு போகணுமே
இந்த அம்மா தங்க வச்சது எதுக்கு? அநேகர் இன்னும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளவும், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளவும், அநேகர் ரட்சிக்கப்படும்படிக்காகவே தங்க வச்சது. ஏற்றுக்கொண்டதும் நல்ல எண்ணத்தோடு தான், தங்க வைத்ததும் நல்ல எண்ணத்தோடு தான். தங்க வச்ச உடனே ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு எதுவுமே கேட்கல. இயேசுநாதருக்கு என்ன செய்யணும்னு ஓடினது. தவறான புரிதல், அதாவது என்ன செய்யணும், ரொம்ப முக்கியமானது இல்லாமல் மேலோட்டமாக உலக பார்வையை, உலக மனிதரை பார்க்காத போல பார்த்துருச்சு அந்த அம்மா. வந்தனே உங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஊர் பழக்கத்துப்படி டீ கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், இல்லை இது கூல்ட்ரிங்க்ஸை ஒரு ஸ்நாக்ஸை கொடுக்கணும். அப்புறம் கைகால அலம்பிட்டு வந்து உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன், என்ன சாப்பாடு பிடிக்கும் அதை கொடுக்கலாமா இதை கொடுக்கலாமான்னு அந்த யோசனையிலே ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் உள்ளே வந்து தங்கினவங்க வந்தவங்களை விஐபி அவங்க யோசிக்கிறது தண்ணி வேணும், டீ வேணும், காஃபி வேணும், சாப்பாடு வேணுங்கிறத விட சரி அரக்க பறக்க ஓடாதீங்க, வந்ததே உங்களுக்காகத்தான், உட்காருங்க, உங்ககிட்ட தான் பேசணும். என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம் என்ன? அங்கங்க ஓடிட்டே இருக்கீங்க, வந்தது எதுக்குங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான், உங்ககிட்ட போதிக்கிறதுக்கு தான், உங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் எங்களை வர சொல்லிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் விருந்தாளி சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போம். என்னங்க நாங்கள் உங்களுக்காக வந்தால் நீங்கள் என்ன எங்களை கண்டுக்கிறாம, எங்களை சாப்பாடு அப்புறம் இருக்கட்டுங்க, மற்றது இருக்கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், முக்கியமாக நீங்கள் உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன விஷயம், என்ன காரியம், ரொம்ப நாள் ஆச்சு, இப்படித்தான் பேச ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுநாதருக்குன்னு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் அதை விட மேலா எது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. மார்த்தாளுக்கு ஏற்றுக்கொண்டாங்க இயேசுவை முதலிடம் கொடுத்து, அப்புறம் தங்க வைத்தாங்க. எதுக்கு? அப்படி பட்டணத்தில் உள்ள ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், இன்னும் அநேகர் போதனைகளை கேட்கணும்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த நல்ல ஆத்மா ஆமாம் அறுவடை செய்கிற அந்த இதோடு தான் இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மேலே மட்டும் இல்லை, நம்முடைய ஆத்மாவின் மேலே அவர் அதிக அக்கறையும் கரிசனையும் இருக்கிறாருங்கிறத யாருக்கு தெரியாமல் போச்சு? மார்த்தாள் அம்மாவுக்கு தெரியாமல் போச்சு. அதான் மிகவும் வருத்தம் அடைந்தார். அல்லேலூயா. எதுக்கு? பற்பல வேலை செய்கிறேன், ஒருத்தியாவே செய்கிறேனே, எப்படி ஒண்டியாக செய்து முடிக்க போகிறேன், எப்படி அவங்களுக்கு எல்லாம் சரிவரை செய்து முடிக்க போகிறேன், இந்த எண்ணத்திலே என்ன செய்துகிட்டு இருந்தான்? ஓடிக்கொண்டிருந்தாள் மார்த்தாள். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் மிகவும் வருத்தம் அடைந்து யாருக்கிட்ட இப்போ வர்றாங்க? இயேசுக்கிட்ட வர்றாங்க. வேலைகள், பற்பல வேலைகள், உலக வேலைகள், உலக காரியங்கள், உலக எல்லா காரியங்களும் நம்மளை மிகவும் வருத்தமடைய செய்யும். உலக காரியம் எப்பொழுதும் நம்மளை வருத்தமடைத்தான் செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உலக காரியம் நம்மளை வருத்தமடை செய்யும், உலகம் நம்மளை வருத்தமடை செய்யும், உலக மனிதர்கள் நம்மை வருத்தமடை செய்வாங்க, உலக சூழ்நிலை காரியங்கள் நம்மளை வருத்தமடைய செய்யும், மிகவும் வருத்தத்துக்குள்ள தள்ளும். அதற்கு, இந்த வருத்தத்துக்கு, இந்த வேதனைக்கு, கஷ்டத்தை வருத்தப்பட்டு பாருங்க நமக்குறே. நீங்க எல்லாரும் எங்க இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பால் தருதேன், பாரத்தை, வருத்தத்தை, வேதனையை, கஷ்டத்தை, கவலையை நான் செஞ்சுறேன், எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி இருந்தார். இப்போ கரெக்டாக இயேசுநாதர் இடத்துல வந்தாலும் அந்த அம்மா வந்து என்ன செய்யுது? வருத்தத்தோடு அவரிடத்துல வந்துச்சு. அவரிடத்துல வருத்தத்து நேரத்தில், கஷ்ட நேரத்தில் அவர்கிட்ட வர்றது தப்பு கிடையாது. இப்போ என்ன செய்யுது அந்த அம்மா? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு. இப்போ என்ன சொல்றார் ஆண்டவர்கிட்ட போய்? ஆண்டவரே, இப்போ பாருங்க, நான் தனியாக ஒண்டியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நிறைய வேலை இருக்குது, நிறைய காரியம் இருக்கிறது, நிறைய பொறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் நான் ஒண்டியா செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஒண்டியா செஞ்சுட்டு, தனியா செய்து கொண்டிருக்கிறேன். என்னைய விட்டுட்டு என் சகோதரி வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறா, அது உமக்கு கவலை இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? என் சகோதரி என்னை விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்றா? தனியா வேலை செய்யறதுக்காக வேலை செய்யட்டும்னு விட்டுட்டு வந்துட்டா மரியாள் அப்படின்னு ஒரு குறையை சொல்லுகிறார். மரியாள் எப்படிப்பட்டவளா அறிமுகப்படுத்துகிறார்? யார்? மார்த்தாள் அம்மா எப்படி அறிமுகப்படுத்து மரியாளை? தனியா வேலை செய்யட்டும், என்னை இப்படித்தான் விட்டுட்டு வந்துடுறான்.
வேலை செய்யாதவள் என்று சொல்லி யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கு? ஏசப்பாட்ட. அல்லையா சொல்லுங்களேன். என்னை தனியாக வேலை செய்து கொண்டுட்டு வந்துட்டேன் அந்த மரியாம். அது உமக்கு தெரியாதா? நான் கிச்சனுக்குள்ள இல்லை, நான் மற்ற வேலைகளை வீடுகளுக்குள்ள செய்யறது நான் மட்டுமா? வேலைக்காரங்கெல்லாம் என்ன செய்யலை? இல்லை, தனியே வேலை செய்யணும். என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், வேலைக்காரங்களாம் இங்கே என்ன செய்யாது? கிடையாது. பெரிய வீடு பிரமாதமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, இவ்வளோ பேர் தங்க வச்சுனாலும் நிறைய வேலைக்காரங்களை வச்சிருப்பேன்னு நினச்சிடாதீங்க தயவு செய்து. நான் தனியாக தான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அல்லேலூயா. தனியாக வேலை செய்கிறேன். கர்த்தர் சொல்றார், நீ வேலை செய்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ வேலை செய்கிறது எனக்கு தெரியும், நீ இதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ வேலை செய்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அவர் வேலை செய்கிறத கர்த்தர் தவறு என்று சொல்லவே இல்லை. கர்த்தருக்காக நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்து, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வராம நான் என்ன சில ஒரு வேலைகளை ஏதாச்சும் செஞ்சுட்டு இருந்தேன்னா, பார்த்துட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன், வசதியாக இருந்திருப்பேன், குறைவில்லாமல் இருந்திருப்பேன். அந்த வேலையை விட்டு வந்தேன், இந்த பொறுப்பை விட்டு வந்தேன், அதை விட்டு வந்தேன், உமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறேன்? கஷ்டப்படுறேன். ஆரம்பத்தில் அர்ப்பணிப்போடு உற்சாகத்தோடு வந்து ஊழியம் செஞ்சாலும் போக போக வறட்சி வரும்போது, தனிமை வரும்போது, நெருக்கம் வரும்போது நான் தனியே கடந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? வருத்தப்படுவோம் நாம. அல்லேலூயா சொல்லுங்களேன். வருத்தப்படுகிற வேலை செய்கிறது முக்கியமல்ல, நம்ம வருத்தப்படுகிறதே முக்கியமான காரியம். அல்லேலூயா. நீங்க செய்கிறது பாதத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அவருக்காக பிரயாசப்படுகிறதாருன்னு சொல்லி ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? அவருக்காகவே ஓடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்காகவே பிரயாசப்படுகிறீங்க, அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். எந்த மனதோடு, எந்த இருதயத்தோடு, எந்த நிலைமையிலும் செய்கிறோம், அவள் கவலைப்படுகிறதும் அவள் வருத்தப்படுகிறது தான் அங்க. அல்லேலூயா. ஆமா சுத்தர். தேவையானது ஒன்று தான். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா இயேசுநாதர், நீ எதையும் பண்ண வேண்டாம், என் சமூகத்தில் வந்து உட்காந்து வசனத்தை மட்டும் கேள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி நாம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இப்போ மறுபடியும் மார்த்தாள் அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்குது? அப்போ பணிவிடை செய்கிறது, அவருக்காக வேலை செய்கிறது அன்னைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். அது தப்புன்னு சொல்லியிருந்தா மறுபடியும் மார்த்தாள் என்ன செஞ்சிருக்காது? பணிவிடை செய்திருக்காது. அப்போ பின்னையே மறுபடி பணிவிடை, அப்போ அது தவறா? இந்த வசனப்படி தேவையானது ஒன்று தான். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க நல்ல பங்குன்னு சொல்கிறோம். அப்போ அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுனா, அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது, ஜெபம் பண்ணுறது, பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, தியானிக்கிறது, இதோடைய ஒரு ஊழியக்காரன் முடிச்சிட்டானா எப்போ ஊழியம் செய்யறது? எப்படி சுவிசேஷம் சொல்றது? எப்படி ஆத்ம ஆதாயம் பண்றது? அதுவும் முக்கியம்தான். அதை விட இது ரொம்ப முக்கியம். பாதத்தில் அமர்றது. முதலாவது தன்னோடு இருக்கும்படி அழைத்தார், அப்புறம்தான் ஊழியம் செய்யும்படிக்காகவும் என்ன செய்தார்? ஆமா சுத்த 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு முதலாவது தன்னோடு கூட இருக்கும்படி அவர் அழைத்தார். 12 பேர் அவர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் முதலாவது என்ன செய்தார் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். முதலாவது தம்மோடு அப்போஸ்தலர்கள் 12 பேர் தன்னோடு இருக்கிறதுக்காகவும் அப்புறம் பிரசங்கம் பண்ணும்படி ஊழியம் செய்யும்படிக்காகவும் என்ன செய்திருந்தார்? தெரிந்து கொண்டிருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஆமை சோத்திரம். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். முதலாவது அது. ரெண்டாவது ஒன்று இருக்குது, அவருக்காக வேலைகள் செய்கிறது, அவருக்காக ஊழியம் செய்கிறது, அவருக்காக ஓடுகிறது, அவருக்காக சுவிசேஷம் சொல்லுகிறது, அவருக்காக பிரயாசப்படுகிறது.
அவருக்காக உழைக்கிறது. அல்லேலூயா. ஆனால் முதலாவது எது? அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த அம்மா, ஆண்டவரே இப்பயும் போய் மரியாள் உங்கள் பாதத்தில் உட்காந்துருக்காரன்னு என்னத்துக்கு வரல? சண்டைக்கு வந்துச்சு அந்த அம்மா. ஏன் வரல? தெரிஞ்சிருச்சு. அதாவது என்னன்னா, பாதத்திலே அமர்கிற இது முதல்ல முக்கியமானது தான். அதோடு கூட நின்று விடக்கூடாது. மரியாளுக்கு பாதத்தில் அமர்கிற விசேஷத்தை கிருபையை கொடுத்துருக்கிறார். எனக்கு பாதத்தில் அமர்கிற கிருபை கொடுத்திருந்தாலும் அது அவளுக்கு பிரதானமாக கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அவருக்கு பணிவிடை செய்கிற ஊழியத்தை பிரதானமாக கொடுத்துருக்கிறார். ஒருத்தருக்கு சுவிசேஷ ஊழியம், ஒருத்தருக்கு அப்போஸ்தலர் ஊழியம், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன ஊழியம், ஒருத்தருக்கு சபை பாஸ்டர் ஊழியம், ஒருத்தருக்கு டீச்சிங் போதிக்கிற ஊழியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். அதற்காக இல்லை நான் இந்த ஊழியத்தை தான் செய்வேன்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் செய்தாலும் பிரதானமாக ஒன்று, மார்த்தாளுக்கு பணிவிடை செய்கிற ஊழியத்தை பிரதானமாய் கர்த்தர் கொடுத்திருந்திருக்கிறார். இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மா பணிவிடை ஊழியத்தை நிறுத்தியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாப்பிடாம தான் இருந்திருக்கும். வெளியில போய் ஊழியமே செய்ய மாட்டேன், உட்காந்து ஜெபம் மட்டுமே பண்ணுவேன், ஜெபமே ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன், வெளியில் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், ஆத்ம ஆதாயம் பண்ண மாட்டேன், மற்ற எதுவுமே செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படிங்க முதல்ல இயேசுநாதர் ஜெபம் பண்ணுவார், அப்புறமா ஊழியம் செஞ்சார். இது ரெண்டும் தேவை. நிறைய பேர் ஊழியத்தை மட்டும் செய்கிறோம், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது இல்லை. ஒரு சிலர் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், என்ன செய்யறது? ஊழியம் செய்கிறது இல்லை. மார்த்தாள் மரியாள் ரெண்டு சகோதரிகள். மார்த்தாலும் மரியா இருக்கணும், மரியாள் மரியவும் இருக்கணும். அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? அவருக்காக ஓடணும், உழைக்கணும், இயேசுவுக்காக ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. இது ரெண்டும் செய்யணும். விசுவாசம் இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்கு, விசுவாசத்தை மாத்திரம் காண்பித்து நிற்கக்கூடாது, அதை கிரியையிலும் செயல்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். ரெண்டையுமே செய்ய வேண்டும். இப்போ ஏன் அந்த அம்மா இப்போ ஒன்றும் பேசலைன்னா, அந்த அம்மா இப்போ அந்த அம்மா கவலை இல்லாமல் வேலை செய்யுது. அல்லையே சொல்லுங்களேன். இந்த அம்மா கவலை இல்லாமல் இப்போ வேலை செய்யுது, கவலை இல்லாமல் பணிவிடை செய்யுது. வருத்தமும் வரலை, கவலையும் வரலை, சகோதரிய குறையும் சொல்லலை. ஆனால் எந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்குது? பணிவிடை ஊழியத்தை சூப்பராக செஞ்சிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யறதுக்கு என் சகோதரிக்கு மனம் இல்லை என்று சொல்லி அடுத்த காரியத்தை அந்த லூக்கா 10:40 சொல்லும்போது அந்த 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 மாதிரி துறையில் சொல்லும். இங்கே வந்து உட்காந்துட்டா, என்ன நினைக்கல, எனக்கு உதவி செய்ய எண்ணமும் அவளுக்கு என்ன செய்யலை, ஆமை சோத்திரம் அவளுக்கு வரல அப்படின்ற மாதிரி நினைவில் அறியாமையில் அவர் பேசினான். அல்லேலூயா. உதவி செய்யறதுக்கு அவளுக்கு மனம் இல்லை, நான் தனியே வேலை செய்கிறேன். அப்புறம் அப்படி சொல்லி சகோதரியை குறித்து என்ன சொல்லிச்சு? நான் தனியே வேலை செய்யும்படி என்னை விட்டுட்டு வந்துட்டா ஒன்று, ரெண்டாவது எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசிச்சு ஸ்டார்டிங்கில். அல்லேலூயா. அது மாத்திரம் இயேசுநாதரை பார்த்து, நான் தனியே வேலை செய்யும்படி ஆமாம் சுதந்திரம் நான் வேலை செஞ்சுருக்கேன், அதை குறித்து உமக்கு என்ன இல்லை, கவலை இல்லைன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லிச்சு. சீசர்கள் ஆரம்பிச்சு சொன்னாங்க, ஐயரே மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையோ அப்படி சொன்னாங்க. நாங்க சாக போறது உமக்கு கவலை இல்லைன்னு சொன்னவங்க பின்னாட்களை ஆண்டவரே உமக்காக சாகிறோம்னு தாங்க தலையும் கொடுத்தாங்க. அதனால மார்த்தாளின் ஒரு பக்கத்தை பிடித்து கொண்டு அவர் அற்பமாக போதிக்கிறத நம்ம நிறுத்த வேண்டும். ஒரு பக்கத்தை மட்டும் பிடிச்சி பிரசங்கம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அன்றைக்கு ஐயரே உமக்கு கவலையில 12 சீசர் கூட இருந்தவர் கவலை இல்லையான்னு கேட்டாங்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அம்மா அவரை ஏற்றுக்கொண்ட புதுது. அல்லேலூயா. உலக பிரகாரமாய் அவரை கவனிக்க நினைச்சிச்சு, போஷிக்க நினைச்சிச்சு. ஆனா இயேசுநாதருடைய போஜனம் என்ன? இந்த அம்மா சரீர பிரகாரமான போஜனத்தை குறித்து பேசிச்சு. இயேசுநாதர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்று சொன்ன கர்த்தர் யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்ன சொல்லியிருக்குது? பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதுதான் என்னுடைய போஜனம், மெய்யான போஜனமாய் இருக்கிறது, உண்மையான போஜனம். அவர் விரும்புகிற போஜனம் இதுவே.
அல்லேலூயா. அவர் விரும்புகிற போஜனம் இதுதான். இது மார்த்தாள் அம்மாவுக்கு தெரியல. இப்போ அவர் சித்தத்தை செய்யணும், அவருடைய கிரியை செய்து முடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கீழே என்ன போஜனம்னு சொல்லி கீழே அந்த வசனங்களை சொல்லும்போது சொல்லுகிறார், ஆத்தும அறுவடையை அவருடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது, ஆத்துமாக்கள் மனம் திரும்புகிறது, ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறதே என்னுடைய போஜனம், என்னுடைய தாகம், என்னுடைய வாஞ்சையா இருக்குன்னு. சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் தண்ணிக்காக மாத்திரம் அவர் தாகமா இருந்து விடவில்லை. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே அந்த தாகம், அந்த பசி அவரிடத்துல இருந்தது. ஆத்தும அறுவடைங்கிற பசி, அதுதான் அவருடைய மெய்யான போஜனமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆபிசுத்தர் அவர் பட்டினியா இருக்கிற சீசர்களும் வந்து இந்த வேலையை செய்தார்கள். சீசர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு போஜனம் வாங்கும்படி சென்றார்கள். 7வது வசனம் 4:7 அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசுநாதருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. ஏன்னா அவர் இளைப்படைந்திருந்தார். 4:6 அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் கிணத்தின் அருகே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ரொம்ப பசியாயிருச்சு நம்ம பாஸ்டருக்கு, போதகருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, போஜன பதார்த்தங்களை வாங்கும்படி போயிட்டாங்க. இப்போ வாங்கிட்டும் வந்துட்டாங்க. 31 வசனத்தில் இப்படி நடக்கையில் சீசர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்னு சொன்ன உடனே அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ, இந்த சாப்பாடை நாம சாப்பிடலாமா? இல்லை, இது தெரிஞ்சா அவ்வளவு தூரம் போய் ஊருக்குள்ள போய் வாங்கிட்டு வரணும் அவசியம் இல்லையே, இந்த அவுட்ரு வரைக்கும் இந்த சாப்பாடு முட்டி சுமந்துட்டு வரணும் அவசியம் இல்லையே. ஒருவர் இவர் பார்த்து என்ன செய்தாங்க என்றார்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்து யோசிக்கல, பேசிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க நம்ம போன கேப்பில் யாரோ வந்து சோறு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களே, ஒருவேளை இந்த அம்மாட்ட பேசிட்டு இருந்துச்சு, இந்த அம்மா வந்து சோறு வந்து கொடுத்துச்சு, அந்த சமரீஸ்திரியோட யோசிச்சிருக்கலாம். அல்லையே சொல்லுங்களேன். இந்த அம்மா தானே வந்துட்டு அவசர அவசரமா ஓடுது, ஒருவேளை இது சாப்பாடு கொடுத்து நம்ம வரதுக்குள்ள சாப்பிட்டு இருப்பாரோ, புரஜாதி கொடுத்து சாப்பிட்டாரா அப்படி யோசிச்சாங்களான்னு தெரியல. பலவிதமான யோசனை. இப்ப இருக்கிற சாப்பாடு என்ன செய்வோம், ஆளுக்கு பங்கு வச்சிட வேண்டிதான், அப்படி யோசிச்சாங்களான்னு தெரியல. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு தான் போஜனத்தை குறித்து தான் ரொம்ப தியானிக்கிற ஆட்கள் ஆகி போச்சு. 5 அப்பம் 2 மீன் அற்புதம் செஞ்சார். அப்பம் கொண்டு வராதனால தான் எப்படி பேசுறாரு, புளித்தமா குறிச்சு அடாடா அப்பத்தை மறந்துட்டுன்னு பேசின ஆட்கள் தான் நம்முடைய ஆட்கள். இப்போ இவர் சாப்பிட்டாராம்ல, அப்போ இந்த சாப்பாடு என்ன பண்ணுறா, சும்மா இரு சாப்பிட்டா நல்லதாக போச்சு, நடந்து வரவே நமக்கு வயிறு பசி போச்சு, நல்ல வேலை என்னடா செய்யுதுன்னு நினச்சேன், நல்ல வேலை அவரே சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாரே, இதை நம்ம பங்கு வச்சுக்கிற வேண்டியது. அவர் என்ன சொல்ல போகிறாரு? அவர் என்ன இவ்வளோ தூரம் ஊர் வரைக்கும் போய் நடந்து போயிட்டா வந்தார், அவர் உட்காந்துட்டு தானே இருந்தார், அவருக்கெல்லாம் பசிக்காது, அப்படியெல்லாம் பேசியிருக்கலாம். சரி, அதுக்கு போக வேண்டியதில்லை. அவருடைய மெய்யான போஜனம் எது? ஆத்துமை அறுவடை, பிதாவின் சித்தம் செய்கிறது, அவருடைய கிரியைகளை செய்து முடிக்கிறதா அவருடைய மெய்யான போஜனம். என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு அவர் வாக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆமை சுத்தர். தாகம் உள்ளவர்கள், சத்தியத்தை அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் கேட்கறதுக்கு உபதேசத்தை சத்தியத்தை கேட்க தாகமாக இருந்தாங்க. 2 நாள் தங்குன்னு சொன்னாங்க, தங்கி இருந்தார். உபதேசம் தனியாக ரட்சிக்கப்பட்டார்கள். வசனத்தின் மேல் தாகமாக இருந்தவர்கள். ஆமை சுத்திரம். அப்படிப்பட்டவர்கள் மேல ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒரு சிலராய் வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான் ஆண்டவருடைய மெய்யான போஜனம். ஆண்டவரை திருப்தி படுத்துகிறவர்கள், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்கள், ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் யாருன்னா அவருடைய வார்த்தையின் மேல் தியானமாக இருக்கிறவர்கள், அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், அவர் வார்த்தையை வேண்டி விரும்பி காத்திருக்கிறவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இது அறியாமல் செய்திருந்தாலும் பின் நாட்களிலே இந்த மார்த்தாளமா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டதுனால பணிவிடையை சந்தோஷமாய் செய்தார்கள். அல்லேலூயா. அவங்க நேரம் இருக்கிறதெல்லாம் பணிவிடை ஊழியத்தை செய்து முடித்த நேரம் போக அவரோடு கூட அவங்களும் அமர்ந்து கொண்டு என்ன செய்தாங்க, வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிச்சயமா இந்த மரியாளம்மாவும் சரி எப்போ வந்தாலும் நான் பாஸ்டருக்கு கால் கீழே போய் உட்காந்துக்கிறவேன்னு நினைக்காம இந்த மரியாளம்மாவும் போய் என்ன செஞ்சிருக்கோம், என் சகோதரியும் வசனத்தை கேட்க வேண்டும், நான் மட்டும் கேட்டா பத்தாதுன்னு சொல்லி வேத வசனத்தை சொல்லலை, இந்த அம்மாவும் போய் என்ன செஞ்சிருக்கோம்,
உதவி செய்திருப்பார்கள். வசனத்தை கேட்கும்போது தெரியும், நான் மட்டும் கேட்டா பத்தாது, நான் மட்டும் இந்த மேன்மை பெற்றுக்கொண்டா பத்தாது, எல்லாரும் என்ன செய்யணும்? உன்னிடத்திலே அன்பு கூறுவதுள்ள பிறனிடத்திலையும். இப்போ எவ்வளவு மரியாதை தன்னை நேசித்தாலோ அவ்வளவாய் தன்னுடைய சகோதரி நேசிக்க ஆரம்பித்திருப்பாள். மார்த்தாள் தன்னை எவ்வளவு நேசித்தாலோ அதே போல தன்னுடைய சகோதரி நேசிக்க ஆரம்பித்தாள். இப்போ வேலை செய்துட்டு இருக்கும் போதும்போது நான் முடிச்சிருவேன், நீ போய் என்ன செய், அவர் சமூகத்தில் உட்காந்து வசனத்தை என்ன செய்ய கேளு, நான் வந்துடுவேன் சீக்கிரமான்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் போதிச்சு கொடுக்குறாரு. ஊழியம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முதல் ஸ்தானம், முதல் இடம் எது? அவருடைய பாதத்தில் உட்காருவதே என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுத்தனே. இப்போ இந்த சம்பவம் நடந்த நிமித்தம் மரியாளும் கற்றுக்கொண்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது. ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் என்ன செய்யணும்? இனிமேல் நாம் சுமக்கணும் நம்முடைய சகோதரிய பாரத்தை அப்படின்னு அவர் புரிந்து கொண்டிருந்தார். அப்புறம் மார்த்தாலும் புரிந்துருந்துச்சு, நம்ம சுத்தர ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய போஜனம் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஃபஸ்ட்டு 613 நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனுடைய முக்கிய சாரம்சமாக சுருக்கி 10 கட்டளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. 613 சுத்திரம் பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை சுருக்கி மையமாக என்ன செய்தார்? 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை இயேசுநாதர் புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2 கட்டளையாக மாற்றிட்டார். முதல் 4 கட்டளைகளை ஒன்றாக்கிட்டு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக ஒரு கட்டளையாக மாற்றிட்டார். முதல் 4 கட்டளையை ஒன்றாக்கிட்டாரு. அடுத்த 6 கட்டளை உன்னிடத்தில் என்ன, உன் முழு பலத்தோடு உன் முழு ஆத்மாவோட என்ன செய்யும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும், மனிதர்களிடத்தில் அன்பு கூறு அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. 613 கட்டளை முக்கிய மையமாய் சுருக்கி 10 கொடுக்கப்பட்டுச்சு. அந்த 10 சுருக்கி இயேசுநாதர் புதிய ஏற்பாட்டில் 2 கொடுத்தாரு. அதை 2ஐயும் சுருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் இருக்குது. அந்த 2ஐயும் செய்யறதுக்கு அதை ஒன்னா சுருக்கணும்னா ஒன்னே ஒன்று, ஆத்தும ஆதாயம் பண்ணு. ஆத்தும ஆதாயம் பண்ணா தேவன் அதில் பிரியமாய் இருக்கிறார். தேவன் அதுல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுவாங்க. அப்ப மனுஷங்க மேலேயும் அன்பா இருக்கிறவங்க ஆத்தும ஆதாயம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 613 10 10 2 அந்த 2ஐயும் ஒன்னா நிறைவேற்றுகிற ஒரே ஒரு ஊழியம் ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். தேவனையும் பிரியப்படுத்த முடியும், மனிதர் மேலும் அன்பு கூற முடியும். இந்த காரியங்களை நாம் செய்வோம். கர்த்தர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. நம்ம மார்த்தாளை போல ஏற்றுக்கொள்ளுவோம். அவருக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுப்போம். அவரை தங்க வைப்போம். தங்க வைக்கிறது நிமித்தம் நம் பகுதியில் இருக்கிற அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு உதவியாக ஒரு வாய்க்காலாக இருப்போம். அது மாத்திரமல்ல, மற்ற ஆத்துமாக்களோடு மேலே பாரமாக இருக்கிறது மாத்திரமில்லை, மற்ற ஆத்துமாக்கள் கரிசனையாக இருக்கிறது மாத்திரமில்லை, எப்பொழுதும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முதலிடம் கொடுக்கறது மாத்திரமில்லை, நாமும் அவரோடு கூட இருந்து நம்ம ஆத்துமாவை என்ன செய்யணும்? நம்மையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்குற மாத்திரம் இல்லை, அவருடைய பாதத்தில் நாம் முதலாவது போய் அமர்ந்திருக்கேன் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.